ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வீடியோவில் ஒரு டைட்டில் வரதுக்காக HTML என்ன பண்ணமோ அதை அப்படியே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பேராகிராஃபும் டெக்ஸ்ட்டும் வச்சு எப்படி நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கான டைட்டிலையும் கொண்டு வரது, ஸோ அந்த பேராகிராஃபுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டேக்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை மட்டும் தான் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, போன வீடியோவில் HTML கோடு கிரியேட் பண்ணதில் ஹலோ வேர்ல்டு இது மட்டும் தான் நம்ம வர மாதிரி பண்ணியிருந்தோம். அதை வந்து நம்ம சென்டரில் போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப், அதாவது பார்த்தீங்கன்னா பி டேக், இந்த பி டேக் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பி டேக்கை மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டு வந்துருங்க. ஸோ ஹலோ வேர்ல்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு தி M42 டெக்னு வரும். உங்களுக்கு ஒரு வேலை வந்து பார்த்தீங்க இப்படி ரன் பண்ணுறப்ப கண்டினியூஸாக இந்த மாதிரி கண்டினியூஸாக ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறம் கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு பிஆர் டேக்னு போட்டிங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இப்போதைக்கு பேராகிராஃப் யூஸ் பண்ணதுனால கீழே தான் இருக்குது. இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹலோ வேர்ல்ட் வெல்கம் டு தி M42 டெக். இப்போ இந்த M42 டெக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த M42 டெக்கை இப்போ இது ஒரு பேராவாக அசீம் பண்ணிக்குவோம். இதுக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு சில பேராலாம் ஆட் பண்ணுவோம். அது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பேராகிராஃப் டேக்குள்ளே ஆட் பண்ணுற பேராகிராஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேராகிராஃப். ஸோ இப்போ உங்களுக்கு சின்னதாக வச்சு காமிக்கிறேன், ஓரளவு புரியும். இருங்க. ஸோ இப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, பேராகிராஃப் டேக்குள்ளே போல்டு ஆட் பண்ணியிருக்கோம், போல்டு டெக்ஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கு, எம்ப்ரைஸ்டு, மார்க்கு, ஸ்மாலர், டெலிட்டட், இன்சர்ட், சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இத்தனை டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டுக்கான அவுட்புட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்ன்ற டேக்குள்ளே நம்ம ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வச்சு கொடுக்கலாம். இப்போ பீனா போல்டு, இந்த ஸ்ட்ராங்குனா இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக விழுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னா இட்டாலி, ஸோ இட்டாலி டெக்ஸ்ட்டாக விழுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஎம் அப்படின்னா எம்ப்ரைஸ்டு டெக்ஸ்ட்டாக வந்து விழுவோம். மார்க்னா அந்த டெக்ஸ்ட் மேலே மார்க் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் டெக்ஸ்ட்னா அந்த டெக்ஸ்ட் சின்னதாகும். டெலிட்டர்னா நடுவில் ஒரு கோடு வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பு, ஸோ ரெண்டு பியுமே வேறு வேறு பி, இந்த பி. ஸோ பியை மாற்றி போட்டிங்க அப்படின்னா மேலே கீழே வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து சின்னதாகி மேலே கீழே காமிக்கும். இப்போ நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த இதுதான் நான் சொன்னது. இப்போ பேராகிராஃபில் இது கண்டினியூ வருது இல்லையா, வெல்கம் டு தி M42 டெக். இப்போ நான் கீழே வரணும்னு நினச்சேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு பிஆர், ஸோ எனக்கு எதுக்கு கீழே வரணுமோ அந்த இடத்துல நான் ஒரு பிஆர் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கீழே வரும். ஸோ இந்த பிஆர் வந்து எல்லாத்துக்குமே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஓனா கீழே வந்துடும். நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்குவோம். ஸோ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று கீழே ஒன்றா வந்து இருக்கும், நமக்கு பார்க்கவும் கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் ஒன்று கீழே ஒன்றா போட்டேன். இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், வெல்கம் டு தி M42 டெக். இப்போ பிஆர் போட்டதுனால அதுக்கு கீழே போல்டு டெக்ஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டுன்றது வந்து ஸ்ட்ராங் யூஸ் பண்ணியிருப்போம். இட்டாலி டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஐ யூஸ் பண்ணியிருப்போம். எம்ப்ரைஸ்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம் யூஸ் பண்ணியிருப்போம். மார்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்மாலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாலருக்குன்னா ஸ்மால்னு சொல்லிட்டு டேக் யூஸ் பண்ணியிருப்போம். டெலிட்டருக்கு TEL யூஸ் பண்ணியிருப்போம். டெலிட்டர்னால் என்ன ஒன்றும் கிடையாது, நமக்கு வந்துட்டு அந்த டெலிட்டருக்கு மேலே கோடு வரும். இன்சர்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கீழே அண்டர்லைன் வந்து வர மாதிரி. ஸோ அண்டர்லைனுக்கும் சொல்லிட்டு யூன்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு சில டேக்கு. ஸோ நீங்கள் இன்சர்ட்னு போட்டாலே இங்கேயும் வரும். அடுத்து சப்ஸ்கிரிப்ட். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியாது. இப்போ இந்த மூணுக்கான இதை நான் உங்களுக்கு தூக்கி விட்டால் தெரியும். அதில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. நான் இப்போ தூக்கி விட்டு காமிக்கிறேன்.
இப்போ ஓரளவு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அடுத்த டெக்ஸ்ட் கீழே வந்துச்சுன்னு அப்படின்னா இந்த பி போடுங்க. இந்த பி வச்சு டேக் எழுதணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் லைனுக்கே கீழே வந்து உட்காரும். நீங்கள் இந்த பி வச்சு எழுதுனீங்கன்னா அப்போ மேலே வந்து உட்காரும். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கணும். ஸோ இப்போ பேராகிராஃபுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி தவிர்த்து நம்ம அதிகமாக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் வச்சுட்டு அதை தவிர்த்து வேறு எந்த ஸ்டைலுமே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. மேக்ஸிமம் இந்த ஸ்டைலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவோம். இதை தவிர்த்து நம்ம ஃபாண்டோட ஸ்டைல் வேணால் மாற்றிக்குவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு மொத்தமாக ஃபாண்டில் அதாவது பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் என்னென்ன ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஓவராலாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் சைடு போவோம். ஸோ ஸ்டைல் சைடு இப்போ டெக்ஸ்ட் சொன்னோம், அடுத்து இமேஜ். ஸோ ஸ்டைல்ஸில் இமேஜஸ் எல்லாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறப்ப ரெஸ்பான்சிவ் இமேஜஸாகவும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்றதையும் சேர்த்தே பார்த்துருவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.